வணக்கம் மக்களின் மக்களே. பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஊரில் வந்தேன். சரி காலையில் சவாரி எடுக்கலாம்னு எடுத்தால் செம மழை மக்களே. ஃபுல்லாக தொப்பலை நினச்சி சட்டையை கட்டி காய்ச்சி காய போட்டேன் பின்னாடி. ஆனால் மழை பார்த்தீங்கன்னா பிடிச்சி வெளியில் வெளுத்து வாங்கிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டேங்க, இது வரைக்கும் ஒரு சவாரி இல்லை. அதேமாதிரி சென்னையில் என்ன யாரும் மக்கள் வந்து சேலை விடுதுங்க பாருங்கள். ரோடே காலியாக எடுத்துருங்களா, எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கலாம். ரோடே காலியாகுது. ஒரு வண்டி போல் ஒன்று போல் நான் மட்டும் டைம் பாஸ் வந்து நின்றுட்டு முடியுது. அது பேசாமல் ஊர்லேயே வந்துடலாம் முடியுது. ஆனால் நான் திரும்பி கிளம்பிவிடும், ஒரு மணி தான் கிளம்பிவிடும் ஊருக்கு. இருந்தாலும் சரி சவாரி எப்படி அடிக்குதேன்னு பார்க்கலான்னு வந்தேன். 3 மணிக்கு ஏஞ்சி கண்ணை மூழ்ச்சி. ஆனால் ₹1 கூட இது வரைக்கும் எடுக்கல மக்களே. கேஸை போட்டு தான் தண்டம் வந்து சும்மா உக்காந்துட்ருக்கோம். மழை விட்டு விட்டு பேஞ்சிட்டே இருக்குது சென்னையில். 4:45 டைம். சவாரி அடித்தா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் மக்களே. இதுக்கப்புறம் சவாரி அடிக்கிற மாதிரி தெரியல. ஒரு பூஸ்டாச்சும் போடலான்னு நினைக்கிறேன். அதுதான் குளிர் தீச்சு ஓரம் நினைஞ்சு ஒரு பூஸ்டாச்சும் போகலாம் மக்களே. இப்போ தான் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம ஒரு வாரம் கழிச்சு ஆட்டோ எடுத்திருக்கோம். எவ்வளோ ஏர்னிங்ஸ்ன்ட்டு வராது, இருந்தாலும் அப்டேட் பண்ணுற மக்களே. இன்றைக்கி தான் பண்ணால் சேனலுக்கு வரணும், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லிக்கு ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போடுவோம். இப்போ 2 வருஷம் அப்புறம் போட முடியாதுன்னு சொல்லிவிட்டேன். இப்போ வந்து சவாரி எடுத்திருக்கேன். எவ்வளோ அண்ணன் நடந்து வர்றதுக்குங்களா இருட்டில் போட பிடிச்சின்னு சவாரி இன்னும் வரல. பார்க்கலாம், இந்த வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் மக்களே. ரோடு இன்னும் காலியாக தான் இருக்குது. மக்கள் யாரும் இன்னும் வரவில்லை. அதனால் யாரும் சவாரி எடுக்க வேணாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்களா, ரோடு மொத்தமாக காலியாக தான் இருக்குது மக்களே. என்ன சவாரி யாரும் எடுக்கலாம் மக்களே. பார்த்தீங்களா, எல்லாம் எங்கடா போனீங்க, சீக்கிரம் ஊர் பக்கம் வாங்கடா. இதுதான் இருக்குது. ஆனால் பைபாஸில் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக செம கூட்டமாக வந்துச்சு. ஆனால் அங்கே பாருங்கள் ரோடே எம்டியாக இருக்குது. எவ்வளோ ஆளாக இந்த டைம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதெல்லாம் சர்றன்னு வண்டி போயிருக்கேன் பாருங்கள். அதே கிடையாது. இதெல்லாம் மவுண்ட் ரோடு மக்களே. நம்ம எதுக்கு ஏஞ்சி வந்தோம் தண்டத்துக்கு, எதுக்கு திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறோன்னே தெரியல மக்களே. கிட்ட வந்து ஒரு 3:45 4 மணி இருக்க வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுது. ஆனால் இது வரைக்கும் ஒரு சவாரி கூட அடிக்கல மக்களே. பாருங்கள் ரோடு ஃபுல்லாக எம்டியாக எடுத்துட்டுங்களா. ஒரு சில வண்டி தான் போகுதுங்களே பாருங்கள். அது டாக்ஸி மட்டும் தான் போகுது. வேறு யாரும் மக்கள் வந்து நடமாடல. பார்த்தீங்களா எப்படி காலியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தெரிந்த கடமத்துக்கு நான் ஏஞ்சி வந்து சவாரி எடுக்கலான்னு வந்தால் ஒரு சவாரி அடிக்க மாட்டேது. சரி வீடியோலாம் போடலான்னு பார்த்தா ஒரு சவாரி அடிக்க மாட்டேது மக்களே. அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம், வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மக்களே. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க வேண்டி தான். இது எல்லாம் தான் மக்கள் வெளியே வரல பழகுது. அங்கே பாருங்கள் ரோடே எம்டியாக இருக்குது. இன்னும் யாரும் வெளியே வரல, அதாவது ஊருக்கு வந்து யாரும் சேரலை. இன்னும் எப்படி இந்த ஒரு வாரம் ஆகிடும் எல்லாம் ஊருக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதால் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிற சவாரி அடிச்சா எடுத்து ஓட்டிங்க. இப்போ தான் சென்ட்ரல்லேருந்து தான் இப்போ நான் வரேன். சவாரி சென்ட்ரல்லே ஒன்றும் அடிக்கிற மக்களே. அப்புறம் வேறு எங்கேருந்து எங்கே அடிக்க போகுதுங்க. அப்படியே நம்ம வீட்டுக்கே கிளம்பிட்டோம். ரேப்பிடும் ஆனில் தான் இருக்குது. போடா போய் சேர்றா. ரேப்பிடும் ஆனில் தான் இருக்குது. ஆனால் சவாரி மட்டும் அடிக்க மாட்டேது மக்களே. என்னடா இப்படி பண்ணுறீங்களே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா ரோடே அனாதையாக கிடக்குது. இதுதான் பொருள் காட்சி, படாசு வித்த இடம். பார்த்துங்க மழை வரும் ஆனால் வராது. மழை இன்னும் போச்சு, சவாரி அடிக்கலை. என்ன பண்ணுறது, நம்ம சவாரி எதுவுமே அடிக்கலை. டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். அதில் மக்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். இன்னும் யாரும் ஊரில் இந்த வரல பழகுது. சுத்தமாகவே சவாரி அடிக்கலை. நம்ம 3:45 போல் 4 மணிக்கு எடுத்துகிட்டு தான் வச்சுக்கோங்க. போய் கேஸை போட்டோம். கேஸ் வந்து ₹337 பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் போனால் அடிக்கலை, எக்மோர் போனால் அடிக்கலை. அதுமாதிரி சேப்பாக வந்து நின்று பார்த்தா அடிக்கலை. திரும்பி சென்ட்ரல் போனேன், சுத்தமாகவே அடிக்கலை. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் மக்கள். முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற சவாரி ஓட்டுங்க. சவாரி அடிக்கவே மாட்டேது மக்கள். அதுதான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சா ஓட்டுங்க, எல்லாம் ரெஸ்ட் எடுங்க மக்கள். இன்னும் யாரும் வரல பழுது ஊர்லேருந்து. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா பைபாஸில் பார்த்தா செம கூட்டம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாம் லீவில் தான் இருப்பாங்க பழுது. இன்னும் யாரும் வரல. சுத்தமாக சவாரி அடிக்கல. அவ்வளோதான் மக்கள். நீங்களோட வீடியோ சவாரி ₹1 கூட ஏன் பண்ணல, பெரிய விஷயம். நீ தான் முத போடுறேன் ₹1 கூட ஏன் பண்ணலன்ட்டு. மறக்காமல் நீங்களாம் போயிருந்தால் உங்களுக்கு சவாரி எப்படி அடிக்கிறதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி தான் இருக்கா, இல்லை நீங்கள் சவாரி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. எந்த பாயிண்ட் கம்மியாக இருந்தால் சவாரி அடிக்கல என்னன்னு தெரியல மக்களே. அதேமாரி சவாரி எடுத்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.